அன்பு ஆசிரியர்களை வணக்கம். பேராசிரியர் முத்தமிழ் செல்வன், திருச்சி கேர் அகாடமி இயக்குனர். பிஜிடிஆர்பி 2025க்கான ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆஸ் பர் த ஷெட்யூல் வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த் 12th நமக்கு டைம் இருக்கு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா 2013 ஒவ்வொரு பிஜிடிஆர்பியில நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா லாஸ்ட் பிஜிடிஆர்பியில 2 இன்சிடென்ட் மறக்க முடியாத இன்சிடென்ட் நம்பர் 1 வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஹால் டிக்கெட் வரப்போ ஒரு மேடம் வந்து எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வரல, வந்திருக்கு, தப்பா வந்திருக்கு அப்படின்னா. என்ன தப்பா வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப ஹால் டிக்கெட்டே சப்ஜெக்ட் மாறி வந்திருக்கு அப்படின்னா. ஆக்சுவலா அவங்க படிச்சது எம்எஸ்சி ஜுவாலஜி, ஆனா அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து எம்ஏ இங்கிலீஷ்னு வந்திருந்தது. சாத்தியம் இல்லை, அந்த மாதிரிலாம் வரவே வராது அப்படின்னு நாங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இதுங்க ஏதோ டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து தொடர்ந்து டிஆர்பிக்கு கன்வியூஸா கால் பண்றப்ப அவங்க போன் பிக் பண்ணவே இல்லை. நீண்ட நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் போனை பிக் பண்ணாங்க. அப்ப சொன்ன அந்த மாதிரி மாறி வந்திருக்கு அப்படின்னு கேட்டப்ப இல்லவே வாய்ப்பு இல்லையே அப்படின்னாங்க. அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தப்ப அப்ளிகேஷனை நீங்க வந்து திருப்பி நாங்க வந்து அவங்க மெயில் கமிஷன் நீங்க அப்ளிகேஷன் செக் பண்ணுங்க அப்படின்னு. செக் பண்றப்ப அப்ளிகேஷன்ல வந்து தப்பா தான் போட்டிருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணதே அவங்க வந்து தமிழ் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. என்னம்மா நீங்க அப்ளிகேஷன்ல தப்பு பண்ணிட்டு இப்படி பண்றீங்கன்னு கேட்கறப்ப அப்பதான் சொன்னாங்க, அப்ளிகேஷன் போடுறது நான் போல, எங்க வீட்டுக்காரர் போனார் அப்படின்னு. சரி, நீங்க பிஜி எம்எஸ்சியோ எம்காமோ எம்ஏ படிக்கிறீங்க, அப்புறம் பிஎட் முடிச்சிருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் எங்கெல்லாம் நமக்கு கவனமா இருக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல கூடுதல் கவனம் தேவை. குறிப்பா இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல எல்லாம் போய் அப்ளிகேஷன் போடுறப்ப அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து இலிட்ரேட்டா இருப்பாங்க. இலிட்ரேட் மீன்ஸ் வந்து அவங்க ரொம்ப பெருசா படிச்சவங்க இருக்க மாட்டாங்க. இன்னொன்று அவங்களை பொறுத்தவரை குவாண்டம் ஒர்க்ஸ் அது ரொம்ப முக்கியம். அதனால எவ்வளவு சீக்கிரமா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு அப்ளிகேஷனுக்கு ₹100 ₹150 தான் அவங்க டார்கெட்டு. அதுக்காக மலமளன்னு முடிப்பாங்க. சில நேரத்தில் நம்மளை சமாதானப்படுத்துவதற்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒருவேளை கம்ப்யூட்டர் சென்டர்லயே போய் போட்டீங்கன்னா மிக கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா வருஷம் நிறைய தப்பு நடந்திருக்கு. அந்த நான் சொன்னேன்ல, அந்த மேடம் வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அவங்க வந்து மற்ற எல்லாத்துக்கும் ரெமெடி உண்டு. அப்ளிகேஷன்ல நீங்க வந்து மேஜர்லி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல தப்பு பண்ணியிருந்தோம்னா தெர் இஸ் நோ ரெமெடி. தே சுட் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் அல்லது எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் எக்ஸாம் வெயிட் பண்ண தான் வேணும். ஸோ இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால அப்ளிகேஷன் ப்ராசஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இந்த காணொலியில என்னென்னலாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அதை கோத்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சார் எக்ஸாமினேஷன் எப்போ வரும் ஒரு ஆர்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வழக்கமா டிஆர்பி வருவதற்கு முன்னாடி நாங்க வந்து எங்களுக்கு கிடைச்சக்கூடிய சில தகவல்களை ஷேர் பண்ணது உண்டு. பட் கடந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் நான் ரொம்ப நாள் வீடு இந்த காணொலி போடவே இல்லை. காரணம் வந்து டிஆர்பியோட அன்ஸ்டபிலிட்டி. அவங்க எப்போ வேணாலும் எந்த வேணாலும் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு. நான் முதல்ல இந்த டிஆர்பிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டிங் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்கிரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை அப்ளிகேஷன் சப்ஜெக்டை வந்து மாடிஃபை பண்ணி திருப்பி கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறப்ப அந்த தகவலை நான் வந்து காணொலி மூலமா ஷேர் பண்ணல. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல வந்து ஒரு காங்கிரீட்டான ஒரு ஐடியா இல்லை, ஒரு சொல்லுவாங்க ஒரு கன்ஃபார்மா செய்வாங்கிற ஒரு நம்பகத்தன்மை இல்லாம இருந்துச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல அதாவது நம்ம சப்ஜெக்ட் அப்கிரேட் பண்ண கூட சொல்லியிருந்தேன். நாங்க என்ன கேட்டிருந்தேன்னா, நீங்க மேஜர் சப்ஜெக்ட் அப்கிரேட் பண்ணிருக்கீங்க, சைக்காலஜி பண்ணிடலாம். ஏன்னா ஆஃப்டர் கோவிட் வந்து சினாரியோ மாதிரி இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எஜுகேஷன்ல ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப கையோட இதையும் மாத்திருக்கலாமே, இன்னைக்கு செய்யாம கடைசியில் 11th ஹவர்ல சொன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை நான் வந்து அந்த புதுசா சிலபஸ் மாத்தினாங்க இல்லையா, அந்த காணொலியில நான் கேட்டிருந்தேன். அதுதான் திருப்பி நடந்திருக்கு. அதாவது எக்ஸாமினேஷன் டேட் சொல்றப்ப கையோட இந்த டேட்டையும் இந்த அனௌன்ஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ இதுக்கான கால இடைவெளி குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்ப நல்லவேளை ஒரே டேட்ல நமக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து கிளாஷ் ஆச்சு. அதனால எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் இருக்கு. ஸோ எவ்வளவு நாள் போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்னா 15 டேஸ்ல இருந்து 1 மந்த் வரலும் பண்ணலாம். ஸோ முறைப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. நவம்பர் மாசம் ஆஸ் பர் த ஷெட்யூல் நீங்க வந்து எக்ஸாம் வைங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிரீத்திங் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. டிஆர்பி இந்த கோரிக்கையை பரிசீலிக்குமா அப்படிங்கிறது தெரியல. கூடிய வரையில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பதிலை எதிர்பார்ப்போம். எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு அவங்க அந்த பாடத்தை வந்து புரிஞ்சு அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கூடுதல் தேவை. அதனால இட் மே பி இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் ஆஃப்டர் 15th ஆர் பிஃபோர் நவம்பர் 20th ஆர் லாஸ்ட் வீக். ஸோ அந்த நம்ம கிடைக்கக்கூடிய பிரீத்திங் டைம் வந்து
அடிஷனலா ஒரு 15 டேஸ்ல இருந்து 1 மந்த் கிடைக்கலாம்னு எதிர்பார்க்கணும். ரைட் சார். சார் இப்போ நான் வந்து மேட்ருக்கு வரேன் சார். இந்த பிஜிடிஆர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, அதாவது ஒரு சாதாரண யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லாம ஸ்டேஜ் ஒன்லயே கொஞ்சம் சிரமம் கொடுக்குது. என்னென்ன சிரமங்கள் இருக்கு? நான் அப்ளிகேஷன் போட்டு பார்த்தேன். இப்போ நான் இந்த காணொலியில உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பாருங்க, இப்ப இந்த பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஆர்பி வெப்சைட்ல போயிருங்க. வெப்சைட்ல போயிட்டு அப்ளை த்ரூ ஆன்லைன் அப்படின்னு இருக்கு. ஸோ டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். அதுல உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்தவொடனே வெரிஃபை யுவர் மெயில் அப்படின்னு வருது. வெரிஃபை மெயில் பண்றப்ப உங்க மெயிலுக்கு ஓடிபி வரும். ரைட்டுங்களா? ஓடிபி வரப்ப வந்து உடனே நமக்கு வந்து ஓடிபி வரமாட்டேங்குது. ஏன்னா அதுல வந்து ஸ்பேம்ல போய் உட்காந்துருது. ஸோ ஓடிபி அதே சொல்றாங்க, ஓடிபி சென்ட் த ஃபாலோயிங் இமெயில் ஐடி, ஓகே அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப மெயில்ல போய் செக் பண்றப்ப நல்லா கவனிங்க. இந்த ஸ்டெப் தான் முக்கியம். இந்த இடத்துல வந்து என்ன, ஸ்பேம்ல போய் செக் பண்ணணும். ஸ்பேம்ல போய் ரிப்போர்ட் நாட் ஸ்பேம் அப்படின்னு நீங்க வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க மொபைலுக்கு, உங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து, சாரி, மெயிலுக்கு வந்து ஓடிபி வருது. அதனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது உங்க மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். மெயில்ல போய் இன்பாக்ஸ்ல பார்த்தா இருக்காது. அதுல ஸ்பேம்ல போயிட்டு நாட் ரிப்போர்ட் ஸ்பேம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தென் யூ கெட் தி மெயில் ஐடி, அந்த யூ கெட் தி ஓடிபி. அந்த ஓடிபி இங்க எடுத்து நீங்க போடணும். ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும். மொபைல் ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் தென் உங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட்டட். இப்போ வந்து கேண்டிடேட் டேஷ்போர்ட்ல வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸும் அல்லது பாஸ்வேர்ட் சேஞ்ச் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து யூசர் ஐடி ஒன்று அண்ட் பாஸ்வேர்ட் அலர்ட் ஆயிருக்கும். இது ஃபியூச்சர்ல நீங்க இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் திருப்பி இந்த எடுத்துக்கிட்டு, யூசர் ஐடிங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பிஜின்னு போட்டு உங்களுக்கு நம்பர் அலர்ட் பண்ணியிருப்பாங்க, பிஜி. ஓகேங்களா? எங்க ஒரு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டை திருப்பி மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது, ஸ்டேஜ் 1ல மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ரெண்டுக்கும் ஓடிபி வரும். ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் தென் நம்ம வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்றீங்க அதுல நல்லா கவனிச்சு பாருங்க. அது நீங்க லாங்குவேஜ் டீச்சர் இருந்தா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் லாங்குவேஜஸ், அது இங்கிலீஷ் தமிழ் வந்துடும். அகாடமிக் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி அதெல்லாம் வந்துடும். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தா இது வந்து அடுத்த லெவல் வந்து தென் பிசிக்கல் டைரக்டர். ரைட்டுங்களா? இப்ப நல்ல கவனிங்க, மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சுன்னா தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை எதர் பாட்னி ஆர் ஜுவாலஜி வாட் எவர் தே சாய்ஸ். ரைட்டா? அவங்க என்ன விரும்புறாங்களோ அவங்க விரும்பலாம். மைக்ரோ பயாலஜி இஸ் ஈக்குவல் டு பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு நமக்கு ஜியோ இருக்கு. ரைட் சார். ஸோ இப்போ நான் கெமிஸ்ட்ரி சார். ஸோ நான் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் லாங்குவேஜ் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் சூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஜெண்டருக்கு வரும், எய்தர் மேல், ஃபிமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேங்களா? ஸோ உங்க ஜெண்டர் நீங்க சூஸ் பண்றீங்க. தென் வேலிட் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ வேலிட் ப்ரூஃப் கேட்குறப்ப அது பேன் கார்டா, ஆதார் கார்டா, டிரைவிங் லைசன்ஸா, பாஸ்போர்ட்டான்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆதார் கார்டு சூஸ் பண்றேன். ஆதார் கார்டு நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் கம்யூனிட்டி, உங்க கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க. நேம் ஆஃப் தி சப்கேஸ்ட் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நத்தமன் உடையார் அல்லது பார்க்க குளம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கேஸ்ட் என்னவோ அதை இண்டிகேட் பண்ணுங்க. எம்பிஎஸ்சியில புதுசா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது கல்லர் மரவர் அகமுடையா இருக்காங்க இல்லையா, அதுல வந்து எம்பிஎஸ்சியில வந்து டிஎன்சின்னு சொல்றது பதிலாக இப்ப புதுசா வந்து அதுல ஒரு சின்ன கேட்டகரி மாறி இருக்கு. ஸோ அது டிஎன்சி பீப்புள்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கூடுதலா உங்களுடைய சர்டிபிகேட்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூட் பை அத்தாரிட்டி யாரு. ஸோ இந்த கம்யூனிட்டி டேட்டாஸ் வந்து ஏற்கனவே சர்டிபிகேட் இருக்கிறத நீங்க போட்டலாம் சார். நெக்ஸ்ட் வந்து
இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 காலம் டிக் பண்ணணும். ஓகேங்களா? இதை நான் படிச்சு பார்த்து அதை டிக் பண்ணணும். அதாவது இந்த ப்ராசஸ்ல கம்யூனிட்டி வந்து கன்ஃபர்மேஷனுக்காக இந்த பேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல தப்பு நடக்கூடாது சார். தென் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. உங்க அட்ரஸ் போஸ்டல் அட்ரஸ் பக்கவா இருக்கணும் சார். ஆதார் கார்டு எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இருக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா இதுல 2 அட்ரஸ் இருக்கு, பர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி. அது கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் அட்ரஸ் இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸ் வந்து உங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வெரிஃபிகேஷன்ல குறிப்பா சிவி போறப்ப இந்த ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் மேட்சா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சைட்ல பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டேட் பண்ணிருங்க. ஸோ ஐ எம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஐ எம் அவேர் ஆஃப் தி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபர்னிஷ் தி கரெக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு. நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் இது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனா இருக்கான்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? பிசிக்கலி சேலஞ்ச் எஸ் ஆர் நோன் கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கான டீடைல்ஸ் கேட்பாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்பாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் இன்க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. தென் குவாலிஃபிகேஷன் சார். இந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப கவனமா இருங்க. மேல பாருங்க, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமா, யூஜி, பிஜி, பிஎட் அண்ட் சீனியர் டீச்சர் ஒரு சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் வந்து. ஸோ எஸ்எஸ்எல்சி எல்லாரும் பண்ணிருக்கணும், ஹெச்எஸ்சி பண்ணிருக்கணும். டிப்ளமா வந்து நம்ம இல்லை, ரைட்டுங்களா? இது வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கானது. ஓகேங்களா? தென் யூஜி, பிஜி, பிஎட் அண்ட் இந்த சீனியர் டிப்ளமா டீச்சிங் நமக்கு வந்து மேண்டேட்டரியே வரும். நீங்க யூஜி பிஜி பண்றப்ப ஆட்டோமேட்டிக் வந்துடும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது அடுத்த ஸ்டெப்ல நம்ம பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப் பாருங்க. உங்க எஸ்எஸ்எல்சியில எந்த வருஷம் உங்க சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய நம்பர் எந்த, அது மோட் ஆஃப் ஸ்டடி இது ரெகுலர் ஆர் கரஸ், பெரும்பாலும் 99% எல்லாம் ரெகுலரா இருப்பாங்க. படிச்ச ஸ்கூல் என்ன, எந்த போர்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிளஸ் டூ டீடைல்ஸ் கேட்பாங்க, யூஜி டீடைல்ஸ் கேட்பாங்க. பிளஸ் டூ ஃபர்ஸ்ட் இயர் 10th, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் யூஜி, அதுக்கப்புறம் பிஜி. யூஜியில என்ன சப்ஜெக்ட், குறிப்பா நேம் ஆஃப் தி டிகிரி, என்ன சப்ஜெக்ட். ஓகேங்களா? அது வந்து மெயின் சப்ஜெக்டா ஈக்குவலன்ட் சப்ஜெக்டா, ரைட்டுங்களா? பிஜி அண்ட் யூஜிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சப்ஜெக்ட்ல வந்து குறிப்பா மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுல எல்லாமே ஈக்குவலன்ட் டிகிரி நிறைய இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ நானே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து என்க்ளோசஸ் பண்ணலை, இப்பதான் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து ஈக்குவலன்ட் டிகிரி கொடுத்திருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் 29/1/2019 ஜிஓ நம்பர் 266. இதுல மோர் தென் 250 டிகிரிக்கு வந்து நம்ம என்ன பண்றாங்க, ஈக்குவலன்ட் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பாருங்க, ஜஸ்ட் மினிட். ஓகே. சோ இந்த ஈக்குவல் டிகிரி பொறுத்தவரைக்கும் கவர்மெண்டோட ஜிஓ நம்பர் முக்கியம். சோ ஜிஓ நம்பர் 266 29/11/2019. ஓகேங்களா? டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க. போன வருஷம் அதாவது செலக்ஷன் லிஸ்ட் வந்து நேம் வந்து, அதாவது சிவி போனதுக்கு அப்புறம் சிவில வந்து சில யூனிவர்சிட்டிஸ், குறிப்பா பாண்டிச்சேரி சில யூனிவர்சிட்டிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, காமர்ஸ்ல நாங்க நிறைய ஃபேஸ் பண்ணோம். குறிப்பா டிஆர்பில வந்து ஈக்குவலன்ட் டிகிரி கட்டாயம் சொல்றாங்க. சில இடத்துல வந்து ஈக்குவலன்ட் டிகிரி கொடுத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா பிரேயர் யூனிவர்சிட்டிக்கு போய் நம்ம வந்து பண்ணணும். குறிப்பா மதர் தெரசா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த பிரச்சனை நிறைய இருந்துச்சு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வாங்குற டிகிரியில சில பிரச்சனை இருந்துச்சு. அதான் நான் எல்லா டிகிரியும் சொல்லுவேன். காமர்ஸ்ல பாண்டிச்சேரியில படிச்சவங்களுக்கு மனோரஞ்சனம் நம்ம டீச்சர், அவங்களுக்கு வந்து ஈக்குவலன்ட் டிகிரி கொடுக்கறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் பண்ணி, அதுக்கப்புறம் சட்ட போராட்டம், குறிப்பா நளினி சிதம்பரம் லாயர் மூலியமா நாங்க வந்து ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு மேடம் செலக்ட் ஆனாங்க, திருச்சி மேடம். அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு போஸ்டிங் வந்துச்சு. உங்களுக்கு கேட்கறப்ப டிஆர்பியில சரியான பதில் இல்லை. அவங்களுக்கும் இதே மாதிரி நமக்கு வந்து த்ரூ கோர்ட் தானே வந்து ஒரு இடத்துல 3 மாச காலம் வந்து ஒரு ஃபைட் பண்ணோம். 6-7 சீட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆர்டர் கிடைச்சது. ஓகேங்களா? அதனால நீங்க அப்ளிகேஷன் போடுறப்ப நீங்க நல்லா கவனிச்சு போடணும். ஏதாவது ஈக்குவலன்ட் டிகிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பரா சப்மிட் பண்ணுங்க. ஒருவேளை அது ஏதாவது டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா எங்களுடைய நம்பர், கேர் அகாடமியோட டைரக்டர் நம்பர் கால் பண்ணுங்க. நாங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்ககிட்ட மேக்சிமம் எல்லா டிகிரியோட சர்டிஃபிகேட் கையில வச்சுப்போம். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு மாடலுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ எதெல்லாம் ஈக்குவலன்ட் இல்ல அப்படிங்கிறது கவர்மெண்ட்லயே நிறைய இடத்துல வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இருந்தாலும் கூட சோ இந்த டிகிரி ஈக்குவலண்டா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும்.
ஸோ மொத்தம் இந்த ரெசல்யூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 250 ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலன்ட் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி ரைட். இப்போ நான் திருப்பி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வரேன். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவலன்ட் டிகிரி முடிச்சிட்டீங்க. ஓகே, ஒருவேளை ஈக்குவலன்ட் டிகிரி எதுக்காக இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, பின்னாடி வந்து டிஆர்பிக்கு ஒரு பல தடவை போய் கதவை தட்டுறோம், போறதுக்கு போறோம். அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய இடத்துல கரெக்டா செஞ்சிருங்க சார், இந்த இடத்துல கரெக்டா முடிச்சிருங்க சார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிஜி டிகிரி. ஸோ நீங்க இந்த யூஜி டிகிரிலேயே பாக்குறப்ப ரெகுலர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன், தென் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்றாங்க சார். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் போத் ஆர் சேம் சார். பட் அவங்க என்ன மோட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அந்த கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. நார்மலா ஒவ்வொரு யூனிவர்சிட்டி நடத்துறப்ப துரு கரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து நார்மலா இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி தவிர மற்ற எந்த யூனிவர்சிட்டியோட டிகிரியும் நார்மலா ஏத்துக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச வகையிலும். ஓகேங்களா, ஏன்னா டைரக்டா டிகிரி பண்ணுவாங்களே அதுக்காக. அதனால டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சவங்க செல்லுமா செல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வேலைக்கு போன டீச்சர்ஸ்ல 70% டீச்சர்ஸ் வந்து பிஎடோ அது ஏதோ ஒரு டிகிரி வந்து கரஸ்ல படிச்சவங்க தான் இருக்காங்க. அதனால கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சவங்க டிகிரி செல்லும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிஜி பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் தென் அவனுடைய பிஎட் அந்த டிகிரி அதுக்கான டீடைல்ஸ். தென் இதுக்கப்புறம் சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் இருக்கான்னு கேட்கறாங்க. ஸோ இருந்துச்சுன்னா மட்டும் எஸ்என் போடணும். நார்மலா அப்ளிகபிள் ஆகலைன்னா நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 3 பாக்ஸையும் நம்ம வந்து டிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், இதுல கூடுதலா இந்த வருஷம் கவனம். ஏன்னா போன வருஷம் ட்ரம்ப் கார்டு, போன எக்ஸாமினேஷன்ல ட்ரம்ப் கார்டு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தாங்க. அதிகமான மதிப்பெண்கள் பெற்றவர்களை விட சற்று குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் பிஎஸ்டிஎம் வெளியும் உலக போனதை கண் கூட பார்த்தோம். பெரிய ரோல் அது. அதனால ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க பிஜி முடிச்சு பிஎட் வரல தமிழ் மீடியம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து செல்ல பிள்ளைங்க. ஓகேயா, உங்களுக்கு வந்து கூடுதலான சௌகரியங்கள் இருக்கு. ஆனா இன்னமும் எனக்கு சில விஷயங்கள் வந்து பிடிபடலை. அதாவது ஒரு பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதுல எம்ஏ தமிழ் முடிச்சவங்க இருக்காங்கல்ல, எம்ஏ தமிழ் முடிச்சவங்கள எப்படி தமிழ்ல தான் படிச்சாங்கன்னு சான்றிதழ் கேட்கறாங்க. எம்ஏ தமிழ் முடிச்சவங்கள அவரு முதுகலை தமிழ் முடிச்சு தமிழ் தான் படிச்சாங்க எப்படி சர்டிஃபிகேட் கேட்க முடியும் கேட்கறாங்க. சப்மிட் பண்ணாதான் ஏத்துக்குது. ஓகேங்களா, சோ இது மாதிரி சில முரண்பாடுகள் இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். பட் நமக்கு வந்து அந்த அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எதுல அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லயே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வரலும் பிஎஸ்டிஎம் தனியா, ஹையர் செகண்டரி தனியா கொடுத்துருக்காங்க. அந்த 10th ஸ்டாண்டர்ட்லயே 1 to 10 ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்ல தனித்தனியா படிச்சிருந்தா அதுக்கு தனித்தனியா நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் வாங்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்டையும் ஸ்கூல் மாறினீங்க வாங்கணும். இல்ல சார் 5th வரல ஒரு ஸ்கூலு, 6th இருந்து 10th வரல ஒரு ஸ்கூலு, பிளஸ் 1 பிளஸ் 2னா நீங்க அந்த பீரியட்ல இந்த ஸ்கூல்ல படிச்சது மட்டும் வாங்கினா போதும். ஓகேங்களா, சோ இப்ப அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ல கவனமா இருக்கணும். கவர்மெண்ட் கொடுத்துக்கூடிய ஃபார்மேட்ல வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட், சோ இதான் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் அபவுட் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 1 to 10 இது ஒரு காலம். சப்போஸ் ஒரே ஸ்கூல்ல 1ல இருந்து 10ல படிச்சுன்னா நீங்க ஒரு சிங்கிள் சர்டிஃபிகேட் போதும். நார்மலா 1 to 5, 6 to 10 பெரும்பாலும் இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிளஸ் 1 பிளஸ் 2, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யூஜி டிகிரி, தென் சாரி யூஜி அண்ட் பிஜி, தென் பிஎட். ஓகேங்களா, சோ இது பிஎஸ்சியும் பொறுத்தவரைக்கும். ஸோ பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுல நல்லா கவனிக்கணும். அதுல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க படிச்ச இன்ஸ்டியூட் உட்பட கேட்பாங்க. ஓகேங்க, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் படிச்சீங்க, அது கொடுத்த அத்தாரிட்டி யாரு, அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே தெரியும் நமக்கு வந்து அதுல பிரின்சிபலா அல்ல ஹெட் மாஸ்டரா அல்லது வந்து அந்த யூனிவர்சிட்டி அந்த வைஸ் சான்சலரா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, ஸோ இது நீங்க முடிச்சிருங்க சார். தென் இப்ப புதுசா அவங்க வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கேட்கறாங்க. முதல்ல உங்களுடைய புதுசா இல்ல, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்க்கு அப்புறம் முதல்ல எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரல் சாய்ஸ் கொடுத்துருங்க. நம்ம கொடுக்கறது வந்து லாஸ்ட் பிஜிடிஆர்பிலையா இதே விஷயங்களை கவனிச்சோம். எப்படின்னா ஒரு மேடம் வந்து கடலூர், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் போறதுக்கு அவங்க வீட்டு அலோவ் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து கேரிங், ஸோ டெலிவரி டேட்டும் எக்ஸாமினேஷன் டேட்டும் சற்றேறக்குறைய ஒரே தேதியா வரப்ப
அவங்க வந்து சார் வீட்டில் நான் ஏதாவது 2 வருஷம் படிச்சிருக்கேன், கொஞ்சம் எங்க வீட்டில் சொல்லுங்க சார்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணோம். பண்ணி கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார், ஏன்னா இந்த இந்த வாய்ப்பு விட்டாச்சுன்னா நம்ம அடுத்த எக்ஸாமினேஷன் எப்பன்னு தெரியல நான் சொன்னது ஃபேக்ட் அப்பயே சொன்னோம். அப்புறம் ஓகே சார் அப்படின்னு ஓகே சொன்னாங்க. அப்புறம் செங்கல்பட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் போட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே எந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டு வரும், அந்த எக்ஸாமினேஷன் முன்னாடியே நான் கேரிங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் அட்வான்ஸா போய் செங்கல்பட்டுல போய் இறங்கிட்டேன். இறங்கி அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் முதல் நாள் வந்து அகைன் ஹால் டிக்கெட் வருது, கோயம்புத்தூர் போட்டு வருது. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்ன சார் திருப்பி இந்த சூழல்ல வந்து நாங்க வந்து கோயம்புத்தூர் எப்படி போக முடியும், ஆனா நமக்கு இருக்கக்கூடிய கால இடைவெளி ரொம்ப குறைவா இருக்கு. குறிப்பா டிஆர்பிக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹால் டிக்கெட் வர நேரத்துல நம்ம போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மள மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஏதாவது கிரிவன்சஸ் இருக்கும். அதனால இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி நீங்க போகத்தான் வேணும் அப்படின்னு அவங்க ஃபிளைட் பிடிச்சி போயிட்டாரு, கோயம்புத்தூர் போயிட்டாரு. போய் அப்ளிகேஷன் அந்த அங்க போயிட்டாரு. போனது எக்ஸாமினேஷன் விடிஞ்ச எக்ஸாமினேஷன் நைட் 7 மணிக்கு திருப்பி ஃபோன் பண்றாங்க. சார் இந்த மாதிரி டிஆர்பில இருந்து ஃபோன் வந்துச்சு. நான் சொன்னேன் டிஆர்பில இருந்தா ஃபோன் வர வாய்ப்பே கிடையாதுமா அப்படின்னு. இல்ல வந்துச்சு, நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் தப்பா போட்டாங்களாமா, கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பி சென்னை வர சொல்றாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த டிஆர்பி அத்தாரிட்டி உண்மைதான் அவங்க பேசுனது தெரிஞ்சவொடனே அப்புறம் இந்த சூழல் எடுத்து சொல்லி ஒருவேளை அவங்களுடைய குழந்தைக்கோ அல்லது இவங்களுக்கோ ஏதாவது ஏற்று வச்சுன்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்ங்கிற ஒரு கேள்வி எழுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி ஹால் டிக்கெட் அதே கோயம்புத்தூர் போட்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து எக்ஸாம் எழுதி இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி நடக்கும். அதனால உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாப்புல கரெக்டான ஊரை சூஸ் பண்ணுங்க. எதுக்காக இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, கடந்த காலங்களில் இந்த மாதிரி சில சிரமங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்கிறோமோ நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் போடாம அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் போடுவாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேலத்துல இருந்து இடத்துல 1.25 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய ஊர்லாம் இருந்துக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்டர்ல படிச்ச ஒரு மேடம் என்ன பண்ணாங்கன்னா ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஊருக்கு போறதுக்காக போறாங்க. நைட்ல நல்லா அது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வேற, விடிய விடிய டிராவல் பண்ணா எப்படி போய் எக்ஸாம் எழுதுவாங்க? ஃப்ரீ மைண்டட் எப்படி இருக்க முடியும்? ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட். ஆனா அவங்க எதிர்பார்த்த மார்க் அந்த எக்ஸாமினேஷன் வாங்க முடியல. அது காரணம் என்னன்னா, எப்பவுமே எக்ஸாமினேஷன் எந்த சென்டர் அலாட் பண்றாங்களோ நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் இல்லையா, முத நாளே போய் தங்கிடணும். உங்கள் ஊரா இல்லாத பட்சத்துல சார் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் எந்த ரிஸ்க்கும் இல்லைங்க. எக்ஸாமினேஷன் முத நாள் முன்னாடி போய் தங்கிடணும். அது இப்பயாவது ஓஎம்ஆர் மெத்தட் வந்துருச்சுங்க. முன்னாடிலாம் வந்து பென் அண்ட் பேப்பர் போட்டு செஷன் போடுவாங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போட்டு நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டைமிங் போடுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அப்ப நிறைய ஸ்லாட் போடுவாங்க. அதெல்லாம் இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. நமக்கு ஓஎம்ஆர்ங்கிறது பெரிய சொல்லுவாங்க ஒரு பெரிய ரிலீஃப். அதே சமயம் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நீங்க தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்களை அவங்க திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஸோ உங்க ஊர் நல்ல ஊரை எந்த ஊருங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க மேல கேஸ் இருக்காங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து டிஆர்பி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி போலீஸ் மூலியமா என்கொயரி பண்ணி தான் கொடுக்குறாங்கிறது கூடுதல் தகவல் ரைட்டுங்களா. இந்த வருஷம் நம்ம சென்டர்ல வந்து பிஜி அதாவது யூஜி டிஆர்பில 120 ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் செலக்ட் ஆனாங்க. அதே போல செகண்டரி கிரேட் இருக்கு இல்லைங்களா, செகண்டரி கிரேட்ல வந்து 30 டீச்சர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த பிஎட் டீச்சர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அப்பதான் கவனிச்சேன் இந்த மாதிரி அவங்க வந்து அன்அஃபிஷியலா டிஆர்பி வந்து அபிஷியலாவே அதாவது இவங்களுக்கு தெரியாம சீக்ரெட் ரிப்போர்ட் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. இப்ப இப்ப இந்த வருஷம் வந்து அவங்க இதுலயே கொடுத்துருக்காங்க, ஏதாவது கேஸ் இருக்காங்கிற டீடைல்ஸ் உட்பட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூஜி எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன்ல கேட் அகாடமில 30 பேர் செலக்ட் ஆனாங்க. அது நளினிங்கிறவங்க ஸ்டேட் செகண்ட் வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டேட் செகண்ட் 129 அவுட் ஆஃப் 150 மார்க்ஸ். ஸோ வர 10ஆம் தேதி அவங்களுக்கான பாராட்டு விழா கூட கேர் அகாடமியில் வச்சிருக்கோம். ஸோ இப்ப இந்த இதை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து அந்த கிரிமினல் கேஸ் இருக்கா உங்க மேல புக் ஆயிருக்காங்கிற விஷயத்தை நம்ம கூட சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஆம் இல்லை ரைட்டுங்களா, இந்த கேஸ் டீடைல்ஸ் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து வந்து அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 600 ருபீஸ் ரைட்டுங்களா, இதை நம்ம வந்து பே பண்ணணும். மெயினா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுங்க. ரிசர்வேஷன் ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த நமக்கு வந்து 8% இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து எஸ் ஆர் நோ. அவங்க அதுக்கு அப்ளிகபிளா இருந்துச்சுன்னா எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரியில வந்துருவாங்க, கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துச்சுன்னா. அதே சமயம் இவங்க இந்த கேட்டகரி வரும் பட்சத்துல அவங்க எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்ப இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு எஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த நமக்கு வந்து அந்த கேட்டகரி வர்றப்ப அப்ப அதுக்கான டீடைல்ஸ் கேட்பாங்க. ஓகே, அந்த டீடைல்ஸ் நம்ம என்க்ளோஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் இதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடிங் ரொம்ப முக்கியமானது. இந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங்ல நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சிக்னேச்சர், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட், தென் ஹெச்எஸ்சி, டிகிரி. நல்லா கவனிக்கணும். இதுல டாக்குமெண்ட் டைப் ஆஃப் அளவு வந்து பிடிஎஃப் நம்ம கொடுக்கணும். அதுல வந்து டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் யூஜி இருந்துச்சுன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் அல்லது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் கொடுக்கணும். கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா அது போதும், இல்லைன்னா செமஸ்டர் வைஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. தென் அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து ஃபைனல் செமஸ்டர்ல கொடுக்கணும். ஓகேங்களா. சார் எனக்கு செமஸ்டர் வைஸ் இல்ல கன்சாலிடேட் இருக்காதான் எய்தரும் நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. தென் அதே மாதிரி யூஜி, பிஜி, பிஎட், ஃபர்ஸ்ட் பிஎட், அதுக்கப்புறம் பிஜி. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இது ஒரு பெரிய விவாதம் என்னன்னா, டிசிலேயே பின்னாடி போட்டிருக்காங்க. அந்த யூடியூப்ல சொன்னோம், இந்த யூடியூப்ல சொன்னோம் அப்படின்னு. அதாவதுங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட். ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து அப்டைன் பை த கெசட்டட் ஆஃபீஸர் ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் கிரீனிங்ல கையெழுத்து போடக்கூடியவர். அவரு கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம் அல்லது ஹெட் மாஸ்டரா இருக்கலாம். ஓகேங்களா. இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க கடைசியா எங்க படிச்சீங்க அது வாங்கலாம். சார் இப்ப நான் இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டியில படிச்சேன் சார், நான் கரஸ்ல படிச்சேன். அதுக்கு முன்னாடி எந்த காலேஜ் படிச்சீங்க, உங்களுக்கு நியர்பை காலேஜ் என்ன, யூஜி பிஜி எங்க படிச்சீங்க, அங்க வாங்கினா போதும். அதாவது கடைசி 3-4 வயசு அந்த வருஷங்கள்ல எந்த கிரிமினல் ஆக்ஷன்ஸ் இல்லைங்கிறதுக்காக நம்ம கேரக்டர் குட்ங்கிறதுக்காக வாங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். சார் நான் கரஸ்ல படிச்சேன், இல்ல லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது, இப்ப கடைசியா எங்க படிச்சீங்களோ அதுக்கு அந்த காலேஜ் வாங்கலாம். ஓகேங்களா. சோ இது வந்து ரெண்டும் முக்கியம். அந்த டிசியில் இருக்கிறது மட்டும் போதுமான பத்தாது. ஓகே, இவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்ல வாங்கணும். இன்னைக்கு நீங்க வாங்கலன்னா சிவில போய் உங்களை அலைய விட்டுருவாங்க. ஓகேயா. தென் போட்டோ ஐடி கார்டு, இந்த நீங்க ஆதார் கார்டா, டிரைவிங் லைசன்ஸா, பாஸ்போர்ட் என்ன கொடுத்துருந்தீங்க அது. தென் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எடுங்களா. ஃபர்ஸ்ட் எஸ்எல்சி, +2, அதுக்கப்புறம் டிகிரி, யூஜி, பிஜி இதெல்லாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க பண்ணி முடிச்சிருங்க. பண்ணி முடிச்சு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் பிஃபோர் நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பக்காவா செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா, எல்லாம் பண்ணிருக்கமான்னு ரொம்ப கவனம். யார் கேண்டிடேட்டோ அந்த கேண்டிடேட் தான் அப்ளிகேஷன் போடணும். அவங்க அண்ணனோ அக்காவா இருந்தா கூடுதல் அவங்க ஹெல்ப் பண்ணலாமே தவிர அப்ளிகேஷன் போடுறப்ப கேண்டிடேட் மஸ்ட் பிரசன்ட். தவறு நடக்க பாத்துக்குங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு ஒரு 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 சடன் பிரீத்திங் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கேர் அகாடமியில பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போன பிஜிடிஆர் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 பேட்ச் முடிஞ்சு இப்ப 4ஆவது பேட்ச் போயிட்டு இருக்கு. 4th பேட்ச் இப்ப சாட்டர்டே சண்டே ஆரம்பிச்சோம். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் போதும்னா பத்தாதுங்க நமக்கு. ஏன்னா நமக்கு வந்து 25 கிளாஸஸ்ல நம்மளால முடிக்க முடியாது. ஏன்னா சிலபஸ் அதிகமா இருக்கு. அப்ப கூடுதலா வாரத்துல வந்து வியாழன் வெள்ளி அடிஷனல் தேவைப்படும். அந்த வியாழன் வெள்ளி கிளாஸ் வந்து சப்போஸ் அவங்க கல்லூரியிலயோ அல்லது ஸ்கூல்லயோ ஒர்க் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்கன்னா ஈவினிங் அவர்ஸ் ஆன்லைன் அட்டன் பண்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது உள்ள கோச்சிங் பத்தி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தாராளமா சென்டருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இந்த காணொலியே வந்து ஒரு அவேர்னஸ் காணொலி தான், ரைட்டுங்களா. ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வெற்றி ஒன்றே இலக்காக கொள்ளுங்கள், ரைட்டுங்களா. சோம்பி கிடந்தால் சிலந்தையும் சிறைப்பிடிக்கும், எழுந்து நடங்கள், எதிர்மொழி வழி கொடுக்கும். அதாவது சராசரி மனிதர்கள் கூட சராசரியா வந்து படிச்சுட்டு சராசரியா ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் இல்ல. இப்ப கட் ஆஃப் மார்க் வந்து உயர்ந்துச்சு. 100 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்தாதான் பிஜிடிஆர்ல சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள் என்கிற ஒரு சூழல்ல குறுகிய காலம் ஏற்கனவே நீண்ட காலம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா அதற்கு உரிய விலை உங்களுடைய உழைப்பு மட்டுமே, இல்லைங்களா. சார் நீங்க கோச்சிங்ல சேர்றீங்களா, இல்ல வந்து பிரைவேட்டா ப்ரிப்பேர் பண்றீங்களா, இல்ல ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்றாங்களா, இட் இஸ் நாட் எ மேட்டர். இங்க மெத்தட் ஆஃப் ரீடிங், மெத்தட் ஆஃப் ஸ்டடிங், ஓகே, படிக்கக்கூடிய விதம், எந்த அளவு சப்ஜெக்ட் உள்வாங்குறீங்க, அதுல எம்சிக்யூ எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க, அதுதான் முக்கியம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அதிகமா பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யூஜிசி லெவலுக்கும் நமக்கு வந்து பண்ணிருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாமல் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் இருக்கட்டும். வருங்கால சமுதாயம் வளமானதாக இருக்க உங்கள் கல்வி பயன்படட்டும். நீங்கள் படித்த எம்எஸ்சியோ எம்காமோ அல்லது எம்ஏஓ நமக்கு வந்து தகுதியான ஒரு நபராக உங்களுக்கு சமூகத்தை அடையாளம் காட்டும் தேர்வாக இது அமையட்டும். அனைவருக்கும் கேர் அகாடமி இதே ஒரு வாழ்த்துக்கள், நன்றிகள்.